காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் அங்கே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ 6 மணிக்கே நம்ம கிளம்புவோம், 7 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட போய், சார் டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்போது, என்னம்மா இது என்னம்மா கவர்மெண்ட் வேலையா, நீ நினச்ச மாதிரி 5 மணிக்கு டான்னு எந்திரிச்சு போகிறதுக்கு, இன்றைக்கி 2 பேர் வரல, வேலை செய்யுமா அப்படின்போது, இல்லை சார் ஆல்ரெடி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கேன் அப்படின்போது, என்ன இப்போ உனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஐயோ காசுலாம் வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்போது, இங்கே பாருமா இன்னும் வேலை இருக்குது, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் நீ போகணும் அப்படின்றாரு. 1 மணி நேரமா, அப்போ 8 மணி ஆயிருமே, வீட்டில் திட்டுவாங்க சார் அப்படின்போது, வீட்டில் திட்டுவாங்கன்னா நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வந்த, வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் தான் பல இடங்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி ஓகேங்க சார், நான் எங்கள் வீட்லையாவது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமதிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அத்தை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால நான் முடிச்சுட்டு வர லேட் ஆகும், இன்னொரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்போது, பொம்பளை பிள்ளைங்களையுமா இவ்வளோ நேரம் வச்சிருக்கானுங்க, சரி தங்கமயில நீ எப்படி தனியாக வந்துருவியா, நான் வேணா சரணை அனுப்பிடட்டுமான் போது, வேண்டாம் வேண்டாம் அத்தை, நான் பஸ்ஸில் வந்துடுவேன், சரிம்மா நீ பார்த்து வாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இந்த பிள்ளை ஒழுங்காக ஸ்கூலுக்காவது வேலைக்கு போயிருக்கலாம், இப்படி போய் கஷ்டப்படுது, சரி சரவணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவள் வர லேட் ஆகுமாண்டா தங்கமயில், 8 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னால், நீ போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறா, அவள் எதுக்குடா பஸ்ஸில் இந்த நேரத்துக்கு வரணும் அப்படின் போது, சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவர் யோசிக்கிறார் சரவணன். சரி நம்ம தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா, நம்ம வரோன்னு சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு, வேணாம் அவளுக்கு சர்ப்ரைஸாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையிலேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட புது காதலர்களான குமார் அண்ட் அரசி தான் மணிக்கணக்காக 2 மணி நேரமாக உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்காங்களாம். படிக்கிறேன்னு ரூமில் வந்து உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்காதீங்க, எங்கள் வீட்டில் எனக்கு எங்கே ஒழிச்சு வைக்கிறதுனே தெரியல, பிரச்சனை ஆயிரும் அப்படின்போது, மயில் அரசி என்ன அரசி இதிலலாம் இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ வேண்டாம், சரி நான் ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்போது, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச அப்படின்றாரு. ஆல்ரெடி 2 மணி நேரம் ஆச்சு, நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன், அப்பா வேற வந்துருவாங்க அப்படின்போது, பேச அரசின்னு, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்படிலாம் பேச முடியாது, சண்டை தான் போட்டுக்க போகிறீங்க, அதனால் இப்போவே பேசிக்கோங்கன்ற மாதிரி 2 மணி நேரமாக உட்காந்து கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்மளோட மீனா அண்ட் கோமதி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, மீனா அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தியா அப்படின்போது, அத்தை நான் இப்போ பார்க்கும்போது அவள் படிச்சுட்டு தான் இருந்தா, நீங்கள் ஏன் அவன் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, அவள் எப்போ பாரு ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, அவன் மேலே ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன கண்ணு வச்சாலும் காது வச்சாலும் அவங்க ஓட போகிறாங்கன்றது நிச்சயமாயிடுச்சு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம செந்தில் வீட்டுக்கு வராரு. ஸோ கிச்சனுக்கு வந்து, அம்மா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா அப்படின்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, சரி வெயிட் பண்ணுங்கள் நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு காஃபி போட்டு கொண்டு வராங்க. இவர் காஃபி குடிச்சிட்டு பாதி காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போதே இவர் பாண்டியன் வந்துடுறாரு. ஸோ பாண்டியன் வந்ததுமே இவர் எந்திரிச்சு நின்று அந்த காஃபியை கூட குடிக்கல, அவ்வளோ மரியாதை அப்பா மேலே. அந்த காஃபி அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ பாண்டியன் கேட்குறாரு, என்னடா இவ்வளோ சீக்கிரத்திலே வந்துட்டா, அதுக்குள்ளே கடையை மூடிட்டீங்களா அப்படின் போது, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வர வேண்டியது இருந்தது, வெளியே இருந்த பொருள் மட்டும் தான் எடுத்து வச்சு வேண்டியது இருந்தது, அது குமரேச மாமாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின் போது, என்னடா ஆளுக்கு அவனும் வீட்டுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வரேன்றீங்க, ஒருத்தன் என்னன்னா கடையில் தூங்கி விழுந்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்னடா நான் சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த கடையை எப்படி தான் பார்த்துக்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஆக்சுவலி அவர் தலைவலின்றனால தான் வந்தார், ஒரு நாள் தானே, அதுக்காகவா இவ்வளோ பேசணுமா இந்த பூமர் அங்கிள்ன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒரு கஸ்டமர் பார்ட்டி காசு கொடுத்தாரு அப்படின் போது, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு பாண்டியன் என்ன வார்த்தை விடுறாரு அப்படின்னா, என்னடா வந்ததுமே நீயா, நான் கேட்டால் தான் நீ காசு கொடுப்பியா, கொடுக்காமலே வச்சிருக்க, ஏன் கொடுக்கணும்னு நினச்சியா இல்லை கொடுக்காம நீயே வச்சுக்கலான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி திருட்டு, நீ என்ன திருடி வச்சுக்கிற மாதிரி அவர் ஒரு பழி போடுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு, ஏதோ ஒரு தெரியாதவன்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி பேசுகிறாரு. ஸோ நம்ம செந்திலுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு, என்னப்பா இது வரைக்கும் நான் அப்படி எத்தனை தடவை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. இவர் காசை எண்ணி பார்த்துட்டு பாண்டியன் மறுபடியும், ஒரு 5000 ரூபா கம்மியாகுது அப்படின் போது, கஸ்டமர் 5000 கம்மியாக தான்ப்பா கொடுத்தாருன்னு போது, உண்மையாகவே கஸ்டமர் 5000 கம்மியாக தான் கொடுத்தாரா இல்லை நீ ஏதாவது எடுத்துக்கிட்டியா அப்படின் போது, நம்ம செந்திலுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை நான் இது வரைக்கும் எத்தனை தடவை எடுத்து வச்சிருக்கேன், நான் எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோத்தையோ எடுத்துருக்கலாம், இப்படி ஒன்றும் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின் போது, என்னடா வாய் ரொம்ப நீளுது அடிச்சிருவேன் பாரு அப்படின்ற மாதிரி திமிரா பேசுறாரு. ஸோ நம்ம செந்திலுக்கு அந்த இடத்துல எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்கும், லைக் ஒரு பெத்த பையனை பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு. அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு, மீனா பக்கத்தில் இருக்காங்க, அவங்க முன்னாடி இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு கோபம் வருது, இவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது, எங்கடா போற அப்படின்றாரு. ரூமுக்கு போறேன் போது, ரூமுக்கு போனேன்னா இங்கே குடோனில் வந்துட்டு சரக்குலாம் வந்து இறங்கிட்டு இருக்கு, யார் போய் பாப்பா அப்படின் போது, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோச்சிட்டு ரூமுக்கும் வராரு. வந்த உடனே பின்னாடியே மீனாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம செந்தில் வருத்தப்படுற
மாறுறாரு. இதுக்கு தான் மீனா நான் உங்கள் அப்பா சொல்கிற வேலைக்கு போகணும்னு நான் யோசிக்கிறேன். உங்கள் அப்பா சொல்கிற வேலையோ இல்லை வேறு எந்த வேலைக்காவது போனால் கூட அவங்க சம்பளம் தருவாங்க, மரியாதை தருவாங்க. ஆனால் இவர்கிட்ட இவ்வளோ நாள் இருந்து எனக்கு என்ன இவர் மரியாதை கொடுத்துட்டாரு, எவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு, காசை எடுத்து வச்சுட்டுன்றாரு. நான் எத்தனை தடவை அந்த மாதிரி எடுத்து வச்சது இவர் பார்த்தாரா? ஏன் இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு? இவர் இப்போ என்கிட்ட கேட்டார் இல்லையா, அந்த பார்ட்டி கொடுத்த காசில் 5000 ரூபா கம்மியாக இருக்குன்னு போது கொடுத்தாரா இல்லை நீ எடுத்து வச்சுக்கிட்டேன்னு கேட்டாரே, என்கிட்ட கேட்டதோட நிறுத்துவாரா? அந்த கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி, அந்த பார்ட்டி அவருக்கே ஃபோன் பண்ணி, அவன் நீங்கள் இவ்வளோதான் காசு கொடுத்தீங்களா செந்தில் கிட்ட அப்படின்னு கேட்பாரு. எனக்கு எவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? இவர் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு போது மீனா சொல்கிறாங்க, சரி தெரிஞ்சது தானே மாமாவை பற்றி, நீ விடு, அப்படியெல்லாம் கஸ்டமர் கிட்டலாம் கேட்க மாட்டாங்கன்னு போது இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கோமதி கண்டிக்கிறாங்க பாண்டியனை, ஏங்க நீங்கள் என்ன அவன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின் போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, இப்படிலாம் கண்டிப்பாக பேசினாதாண்டி அவன் கரெக்டாக பொறுப்பாக வளருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் மேலே அவர் எவ்வளோ பெரிய வெறுப்பு சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியல. அப்போ நம்ம கோமதி திட்டுறாங்க, அது தப்புங்க, நீங்கள் அவனை ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறீங்க, அதுவும் அவன் சின்ன பையன் கிடையாது, அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒய்ஃப் இருக்குது, அவன் முன்னாடி அவனை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறது கரெக்ட் இல்லை அப்படின்போது எனக்கு தெரியும் போடி அப்படின்ற மாதிரி அவர் அப்பமும் திமிரா பேசிட்டு போகிறார். அடுத்ததான் நம்ம கோமதி வந்து செந்திலை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அப்பா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காம பேசிடுவாருடா, நீ எதுவும் நினச்சிக்காதன் போது நம்ம செந்தில் கோவம் வருது, ஏமா இப்போ அப்பா பேசுனது சரின்னு சொல்லி வக்காலத்து வாங்குறதுக்கு தான் நீ வந்தியான் போது, சேச்சா அப்படியெல்லாம் கிடையாதுடா, அப்பா செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கே கூடாதுன்னு நான் அப்பாவை கண்டிச்சிருக்கேன் அப்படின் போது, ஆமா நீ சொன்ன உடனே அப்பா அப்படியே எல்லாத்தையும் கேட்டுருவார் பாரு அப்படின்ற மாதிரி செந்தில் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின் போது, நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா இன்னும் ஏன் குடன் போல நான் அவர் திட்டுறதுக்கா நான் போறேன் அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. இங்க இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நம்மளோட இவங்க அரசிக்கு அவங்க கூட கடலை போடுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ரூம்ல போய் கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட அழகான கப்பிள்ஸான கதிர் அண்ட் ராஜி தான். அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அங்கே நம்ம கதிர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை ராஜி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவரோட அவரை ஒன் சைடாக லவ் பண்ணாங்க இல்லையா நித்யா, அந்த பொண்ணு அப்படியே பொறாமையில் பொங்குது, இவன் நம்ம லவ் பண்ணோம், இவன் நம்மளை விட்டுட்டு அவளை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டானே, சரி அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்டே நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்றாங்க. எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணீங்க, யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி நிறைய ரொம்ப இன்டிமேசி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ ராஜி இருந்துட்டு, ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் அவரை ஒன் சைடாக லவ் பண்ணீங்க தானே அப்படின் போது, ஆமாங்க நான் அவனை பண்ணேன், ஆனால் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆனால் உங்களை தான் அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நம்ம அதை ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் அது நமக்கு கிடைக்காம போகும். ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும், ஆனால் அது ஒரு காலத்தில் நமக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. அதாவது அவங்க லைஃப்பை மீன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க லவ் பண்ணது வேற ஒருத்தனை, ஆனால் கதிர் அவங்களுக்கு கிடைக்கும் போது கல்யாணம் பண்ணும்போது பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, இப்படி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட காதலை அவங்க இன்டைரக்டாக வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் இன்றைக்கி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி உன்னோட லைஃப் அமையும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பொண்ணுக்கு புரியல, உங்களுக்கு என்னங்க நீங்க ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம கதிரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, மச்சான் நித்யா கூட பேசிட்டு இருக்க பாரு, உங்க ஆள் போய் பாரு என்னன்னு சொல்லு, அவ ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்க போறா நித்யா அப்படின் போது இவரும் வராரு. வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயும் நல்லா இருக்கே அப்படிலாம் பேசிட்டு ராஜியை கூப்பிடுறாரு, வா ராஜி டான்ஸ் ஆடலாம் அப்படின் போது, இல்ல வேண்டான்றாங்க. ஆக்சுவலி ராஜி ஒரு கொரியோகிராஃபர், சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுட்டு போய் ரெண்டு பேரும் பயங்கரமா அது மேட் ஃபார் ஈச் அதர்னு வாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் தான். ஸோ தங்கமயிலுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்ற டென்ஷன், நம்மளோட இவர் வேற சரவணன் வேற கால் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மேனேஜர் இருந்துட்டு, என்னம்மா வேலையை செய்யாம எப்ப பாரு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற, வேலையை செய்யுமா, அந்த கஸ்டமர் டேபிள் ஆர்டர் எடுமா அப்படின்றாங்க. இவரா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு கதிர். ஆர்டர் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்மளோட இவர் சரவணன் கால் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, மயில் ஃபோன் எடுத்து, என்னம்மாமா அப்படின் போது, மயில் டைம் ஆயிடுச்சு நீ எங்கே இருக்கிற, நான் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின் போது மயில் ஷாக் ஆகிறாங்க. ஐயோ அவன் அங்கே போயிட்டான், நாம இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.